பிள்ளைகள் நாங்கள் சமநிலை பகுதி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதில் 19வது கேள்வியிலேருந்து இன்றைக்கு ஆரம்பிப்போம். சரியா பிள்ளைகள்? கேள்வி வாசிப்போம். சர்வசமனான விறைப்பான 3 உருளைகள் ஏபிசி என்பன ஒப்பமான சாய்தளத்தின் வழியே காட்டியவாறு அடுக்கப்பட்டுள்ளன. அடுக்கப்பட்டுள்ளன. சமநிலையை குழப்பாமல் இருப்பதற்கு சாய்தளம் கிடையுடன் ஆகும் கோணம் தீட்டாவின் நிகழ்வு பெருமானம். விளங்குதா? சமநிலை குழப்பாமல் இருக்கிறதுக்கு தீட்டாவின் நிகழ்வு பெருமானம். இப்போ 3 உருளைகள், 3 சர்வசமான உருளைகள் என்ன செய்யப்படுகின்ற பிள்ளைகள் ஒரு சாய்தளத்தில் என்ன செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்குது, ஒப்பமான சாய்தளங்கள். அப்போ இது ரெண்டுக்கும் இடையில் உராய்வு இல்லை. விளங்குதா? அப்போ உராய்வு இல்லையாம். அப்போ கேள்வியை சொல்கிற நேரம் சொல்கிறாங்க, சமநிலையை குழப்பாமல் இருப்பதற்கு தீட்டாவின் விளைவு பெருமானம். இப்போ தீட்டாட ஆக குறைஞ்ச பெருமானத்தில் என்ன செய்யமானால் சமநிலை குழம்ப பார்க்கும்னு சொல்கிறாங்க. விளங்குதா மறைமுகமாக? அப்போ இப்போ தீட்டான்றது இந்த கோணம் தானே, இந்த கோணம் தீட்டா. விளங்குதா? இந்த கோணம் தீட்டான்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட இந்த கோணத்தை நாங்கள் குறைச்சி வர நேரம் ஒரு கட்டத்தில் என்ன செய்ய முடியாமல் சமநிலை குழம்ப பார்க்குமா. விளங்குதா? அப்போ சமநிலை குழம்ப பார்க்கும்னால் எப்படி என்ன நடக்கும்? அப்போ பிள்ளைகள் உங்களுக்கு விளங்கணும். சமநிலை குழம்ப பார்க்கும்னால் நாங்கள் ஒரு முடிவு கொண்டு எடுக்கணும் இந்த இடத்துல. விளங்குதா? எப்படி சமநிலை குழம்ப பார்க்கும், என்ன கண்டிஷன் என்று பார்க்கணும். உதாரண பிள்ளைகள் நாங்கள் நேரத்தோட கேள்விகள் செய்கிறேன்னு பார்த்துருக்குறோம். நீங்கள் கேள்வியில் பார்த்தீங்க விளங்கும். இதில் 23வது கேள்வி இதில் இந்த விளையல் விசையும் இயக்கமும் என்ற பகுதியில் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 23வது கேள்வி அந்த நாங்கள் ஒரு பெட்டிக்கு மேலே இன்னும் ஒரு பெட்டி குற்றிகள் அடுக்கிற கேள்வியில் நாங்கள் பார்த்துருப்போம். அந்த இடத்துல மட்டுமட்டான சமநிலை பற்றி தான் நாங்கள் கழிச்சிருப்போம். அந்த சந்தர்ப்பத்தில் எப்படி வரும்? அந்த மேசையின் விளிம்பு இருக்குது தானே, மேசையின் விளிம்புக்கு வெளியில் தொகுதியிட ஈர்ப்பு மையம் வார வரைக்கும் மட்டுமட்டான சமநிலை. இப்போ நாங்கள் கேள்வியை செய்கிற நேரம் திருப்பம் எடுக்கிற நேரம் அந்த மேசையின் விளிம்பிலேயே தொகுதியிட ஈர்ப்பு மையம் இருக்கிறதாக என்ன செய்தோம், கருதித்தான் திருப்பம் எடுத்தோம். உலகத்தில் அதே போல் சமநிலையில் 6வது கேள்வியை பாருங்கள். ஒரு பாத்திரம், ஒரு கைப்பிடி, அதுக்குள்ள அந்த பாத்திரத்தின் அடிப்பரப்பு அதாவது பிக்யூ வேண்டது அந்த நிலத்தில் முட்டுவதற்கு பாத்திரத்தில் ஊற்ற வேண்டிய நீரின் திணிவு. இப்போ அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்ன செய்தோம், பிக்யூவோட நிலத்தில் முட்டுற அந்த கணத்தில் அந்த பிபி இருக்குது அனுப்பிள்ளை, பிபி என்ற அந்த சுவர், அந்த சுவருக்குள்ளால் அந்த மருதாக்கம் வாரதாக நாங்கள் கருதி அந்த புள்ளிப்படி நாங்கள் என்ன செய்து திருப்பம் எடுத்தோம். விளங்குதா? அதுக்கிட்ட விளங்குதா பிள்ளை? அந்த பி என்ற அந்த புள்ளியிலிருந்து நிலைக்குத்தாக மேல் நோக்கி பி அந்த சுவர் வார அந்த நிலைமையில் நாங்கள் நிலைக்குத்தாக மேல் நோக்கி மருதாக்கம் வாரதாக கருதி என்ன செய்தோம், கேள்வியை செய்தோம். இப்போ அப்படியான ஒரு முடிவு எடுத்ததுக்கு பிறகு தான் என்ன செய்த பிள்ளைகள் அந்த கேள்வியை செய்து கொண்டு போகணும். அதுக்கு நாங்கள் திருப்பம் எடுத்தமோ சமப்படுத்தினமோ விசையில் சமப்படுத்தணுமோ நாங்கள் என்ன செய்கிறண்டாலும் ஏதாவது ஒரு முடிவு எடுத்ததுக்கு பிறகு தான் என்ன செய்யணும், அந்த கேள்வியை தொடர்ந்து கொண்டு போகணும். அதே மாதிரி நாங்கள் போன கிளாஸில் ஒரு வீடியோ பார்த்தோம், ஒரு கேள்வி பார்த்தோம், 21வது கேள்வி. அந்த கேள்வியில் என்ன பிள்ளைகள், ஒரு பாத்திரம், அடுத்தது ஒரு அதோட கைப்பிடியில் ஒரு எலியை ஒன்று ஓடுதான். அப்படி ஓடுற நேரம் அந்த தொகுதியின் ஈர்வை மையம்ன்றது அந்த விளிம்புக்குள்ளால் போகிற அந்த டைமில் தான் மட்டுமட்டான சமநிலை. விளங்குதா? அப்போ நாங்கள் ஒரு முடிவெடுத்து அந்த பிள்ளை அடுத்த கேள்வி செய்தோம். அதே போல் இந்த இடத்துல மட்டுமட்டான சமநிலை என்றால் நாங்கள் இந்த இடத்துல ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு நிபந்தனை உண்டு. விளங்குதா? என்ன கண்டிஷனில் சமநிலை குழம்ப பார்க்க வேண்டது. விளங்குதா? இதுக்கு முதல் பிள்ளைகள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த தீட்டாவை நாங்கள் குறைச்சி பூச்சியத்தை கொண்டு வந்து யோசிச்சு பாருங்கள். இது ரெண்டும் ஒப்பமான தளங்கள். விளங்குதா? அந்த தீட்டாவை நான் குறைச்சி பூச்சியத்துக்கு கொண்டு வர டைமில் அது எப்படி வரும், ஒரு சமத்தரையாக வரும், ஒரு தரையில் வைக்கப்பட்டது போல் வரும். இது ரெண்டும் கோலங்கள், இப்படி கோலங்கள். இது 3வது கோலம் அப்படி யோசிப்போம், இது 3வது கோலங்கள். விளங்குதா? அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் சமநிலை குழம்புறதாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்படி ஒரு 3 கோலங்கள் இருக்கிற இடத்துல இப்போ பாருங்கள் பிள்ளைகள், இது 3லேயும் நான் தாக்குற விசைகளை குறிக்கிறேன். இப்போ இதில் டபிள்யூ தாக்கும், அதே மாதிரி இதில் டபிள்யூ கீழ் நோக்கி தாக்கும், இதுலேருந்து இதில் நிறைய டபிள்யூ கீழ் நோக்கி தாக்கும். விளங்குதா பிள்ளை? அதே மாதிரி இந்த 2 கோலங்களுக்கும் இடையில் மருதாக்கம் என்றது இந்த புள்ளியில் தொழிற்படும், இதுக்கு செங்குத்தாக தொழிற்படும். விளங்குதா? அந்த மேற்பரப்புக்கு செங்குத்தாக எப்போவும் மருதாக்கம் இருக்கும். அப்போ செங்குத்தாக இது ஒரு வட்ட குறுக்கோட்ட பரப்பு தானே பிள்ளைகள். ஒரு வட்டத்தில் ஒரு பருதியில் இருக்கிற ஒரு புள்ளிக்கு நான் செங்குத்துக்குறதுனால அது என்ன செய்யும், மையத்துக்குள்ளால் போகும். அப்படி என்றால் ஒரு மருதாக்கம் எப்படி வரும், இதை நான் R1 எடுக்கிறேன்.
அதே மாதிரி இங்கே பாருங்க பிள்ளை இந்த மேற்பரப்பால் இந்த கோலத்துக்கு ஒரு மருதாக்கம் வழங்கப்படும். அதுவும் அதே ஆர்வனாகத்தான் இருக்கு. விளங்குதா? ஏனென்றால் இந்த ரெண்டு கோலங்களும் இந்த கோலத்தை சமச்சீராக தாங்குது. விளங்குதா? தாங்குது. அப்போ தாங்குற நேரம் இந்த கோலம் இது ரெண்டுலையும் பிரயோகிக்கிற விசை ஒரே விசை. அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஒரே விசையை தான் என்ன செய்வாங்க, இந்த கோலத்தும் கொடுப்பாங்க. இப்போ இவர் ஆர்வன் என்ற விசை என்றால் அதே ஆர்வனை தான் பிள்ளையில் இந்த கோலமும் கொடுப்பார். அது விளங்குதா? இப்போ இந்த கோலம் இதுக்கு ஆர்வன் என்ற விசையை கொடுத்தால் சமணம் எதிர்மா அதை என்ன செய்யும், ஒரு ஆர்வன் என்ற விசையை கொடுக்கும். நியூட்டனின் 3ஆம் விதிப்படி. அதே மாதிரி இதுவும் ஒரு ஆர்வன் என்ற ஒரு விசையை கொடுக்கும். அதாவது அதில் ஈர்வை மையத்துக்குள்ளால் போகும். விளங்குதா? பிள்ளைகள் அடுத்த விசை இந்த ரெண்டு கோலங்களுக்கும் இடையில் ஒரு மருதாக்கம் இருக்குது. விளங்குதா? தொட்டு கொண்டு இருந்தால் ஒரு மருதாக்கம் ஒன்று இருக்குன்னு தானே பிள்ளைகள்? மருதாக்கம் இருக்குது. அதை நான் என்ன செய்கிறேன், இப்படி குறிக்கிறேன். ஒரு R2 R2. விளங்குதா? R2. பிள்ளைகள் நான் இப்படி வைக்கிற நேரம் இது ரெண்டும் ஒப்பமான தரையாக இருந்தால், விளங்குதா? ஒப்பமான தரையாக இருந்தால் பிள்ளைகள் இது ரெண்டுக்கும் இடையில் உராய்வு இல்லை. இந்த தரையால் இந்த கோலத்துக்கு ஒரு மருதாக்கம் வழங்கப்படும். அது நிலை குத்தாக அப்படி மேல் நோக்கி வரும். R3 என்று போடுவோம். அப்போ இந்த கோலத்தை நீங்கள் கருதின பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், ஒரு பொருள் சமநிலையில் இருக்கிற விளைவு விசை 0 இருக்கும். இப்போ இதை நீங்கள் கருதினீர்கள் என்றால் இது நான் நிலை குத்தாக மேல் நோக்கி இது நான் கூறு பிரித்தேன் என்றால் இந்த கோணம் தீட்டாண்டு வைப்பமே. விளங்குதா? இது உண்மையில் ஒரு 30 பாகையாக வரும். விளங்குதா? அப்போ நான் சும்மாவே சொல்கிறேன் உங்களுக்கு. இது ரெண்டாலையும் வர நிலைக்குத்து கூறுக்கு தானே பிள்ளை, நிலைக்குத்து கூறு W சமப்படுத்தலாம். விளங்குதா? அதே போல் இது ரெண்டையும் கிடைக்கூறு என்ன செய்யும், ஒன்றை நியூட்ரல் பண்ணலாம். விளங்குதா? அப்போ மேல் இருக்கிற கோலம் பண்ணது சமநிலையில் இருக்கலாம். அதே மாதிரி இந்த கோலத்தை பார்ப்போம். இந்த கோலத்தில் நிலைக்குத்தாக கீழ் நோக்கி விசை இருக்குது, மேல் நோக்கி விசை இருக்குது. இப்போ நிலைக்குத்தாக சமநிலை சாத்தியமாக இருக்கலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் கிடைக்கூறுன்றது இடது பக்கமாக வரும், R2ன்றதும் இடது பக்கமாக இருக்குது. ஆனால் வலது பக்கமாக பேலன்ஸ் பண்ணுறது அங்கே விசைகள் இல்லை. விளங்குதா? இதில் மேல் நோக்கியும் நிலைக்குத்தாகவும் கிடையாகவும் பேலன்ஸ் பண்ணுது. ஆனால் இதில் நிலைக்குத்தாக ஓகே, ஆனால் கிடை திசையில் இடது பக்கமாக மட்டும்தான் விசை இருக்குது, வலது பக்கமாக விசை இல்லை. அதே போல் இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு வலது பக்கமாக விசை இருக்கும், இடது பக்கமாக விசை இருக்காது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. அப்போ இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் நான் ஒப்பமான ஒரு தரையில் 3 ஒப்பமான இப்படி உருளைகள் அப்படி வைக்கிற நேரம் என்ன செய்யும் என்றால் இதில் ஒரு விளையில் விசைன்னு இந்த பக்கமாக தாக்கும். அது விளங்குதா? கிடைத்திசையில் சமநிலையை வராதானே பிள்ளைகள். அப்போ ஒரு விளையில் விசைன்னு இந்த பக்கமாக தாக்கும். அதே மாதிரி இதில் ஒரு விளையில் விசைன்னு இந்த பக்கமாக தாக்கும். அப்படி தாக்குற நேரம் என்ன செய்யும், இந்த ரெண்டு குட்டி இந்த உருளைகளும் இங்காலையும் இயங்க நேரம் மேலே இருக்கக்கூட்டு கீழே வந்து விழுந்துடும். விளங்குதா? அப்போ இந்த இடத்துல சமநிலை என்றது இல்லை. சரி அப்படியே இப்போ உங்களுக்கு விளங்குதா அப்போ என்ன நடக்குதுன்றது. அப்போ அடுத்தது இந்த இடத்துல சமநிலை குழம்புற நேரம் நீங்கள் ஒரு விஷயத்தை விளங்க வேண்டி வரும். சமநிலை குழம்புற நேரம் அதாவது இந்த ரெண்டு குட்டிகளும் இங்காலையும் இயங்குற நேரம் இந்த ரெண்டு குட்டிகளுக்கும் இந்த ரெண்டு குட்டிகள் அந்த உருளைகளுக்கும் இடையிலான மருதாக்கம் இல்லாமல் போகும். இந்த ரெண்டு இடத்துலையும் தொடுகை இல்லாமல் போகும் பிள்ளை. தொடுகை இல்லாமல் போனால் இது ரெண்டும் 0 ஆயிடும். விளங்குதா? அப்போ சமநிலை குழம்புற நேரம் ஒரு முக்கியமான ஒரு முடிவுண்டு. இந்த ரெண்டு கோலங்கள் அந்த உருளைகளுக்கும் இடையிலான இந்த மருதாக்கம் இந்த தொடுகைன்றது இல்லாமல் போகிறதால இந்த ரெண்டு மருதாக்கமும் 0 போகும். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும். அப்போ இங்கே சமநிலையில் இருக்குது அம்பளே. விளங்குதா? இப்படி நாங்கள் தரையில் வைக்கிற நேரம் சமநிலையில் இருக்காது. அதே விளங்குதா? ஏன் இந்த குட்டியில் வலது பக்கமாக பேலன்ஸ் பண்ணுறது விசைகள் இல்லை. ஆனால் இந்த இடத்துல சமநிலையில் இருக்கும். விளங்குதா? அது ஏன் காரணம் என்றால் நாங்கள் விசைகளை குறித்து பார்ப்போம், எங்களுக்கு விளங்கும் ஏன் இந்த இடத்துல சமநிலையில் இருக்குமன்றது. இப்போ முதலாவது இதை யோசிங்க பிள்ளைகள். நான் தீட்டாவை குறைச்சி 0 கொண்டு வந்தால் இப்படி இருக்கும். விளங்குதா? இப்போ தீட்டாவை நான் 0 கொண்டு வர இயலாது. ஏன் 0 கொண்டு வந்தால் சமநிலையில் இல்லாமல் போயிடும். இப்போ தீட்டாவை நான் ஒரு பெருமானத்தை தான் குறைக்கலாம். விளங்குதா பிள்ளைகள்? அந்த பெருமானது தான் என்னென்னு கேட்குறாங்க. அதே மாதிரி நாங்கள் அங்கே குறித்த பிள்ளைகள் விசைகளை குறிப்போம். இந்த இடத்துல இதில் W இதில் W நிறை. சரி பிள்ளைகள், அடுத்தது இந்த ரெண்டு மேற்பரப்பு கடையில் ஒரு மருதாக்கம், அந்த மருதாக்கம் இதில் மையத்துக்குள்ளால் போகும். இதான் பிள்ளைகள் பிரச்சனை. இந்த நேர்கோட்டை கீறுறது இப்படி வரும்.
இதுவும் R1. அதே மாதிரி இதால் இதுக்கு வழங்கப்படுறதும் இப்படியான ஒரு மருதாக்கம் R1. இது என்ன செய்யும், இதில் மையத்துக்குள்ளால் போகும். விளங்குதா? நான் இதுக்கு விசையில் குறிக்கல, இதுக்கு மட்டும் விசையில் குறிக்கிறேன். விளங்குதா? அடுத்தது இது ரெண்டுக்கும் இல்லையான ஒரு தொடுகை இருக்கும் பிள்ளைகள், அது இப்படி போகும், இது இப்படி வரும். இதை ஒரு R2 ஒன்று எடுப்பேன். குறிச்சிருவோமே. R1 இது என்னது, இதுவும் R1. இது W. சரியா பிள்ளை? இப்போ R1 குறிச்சிட்டோம், R2 குறிச்சிட்டோம், W குறிச்சிட்டோம். அடுத்து தரையினால், இங்கே தரையினால் வழங்கப்பட மருதாக்கம் R3 என்பது நிலைக்குத்தா மேலுங்க, அதாவது தரைக்கு செங்குத்தாக வழங்கப்படும். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த சாய்தளத்துக்கு செங்குத்தாகன்றது பிள்ளைகள் என்ன செய்யும், இப்படி ஒரு விசை ஒன்று வரும். அந்த விசை எந்த இடத்துக்குள்ளால போகும்ன்றது எங்களுக்கு தெரியாது. விளங்குதா? இந்த இடத்துல பிள்ளைகள் பிரச்சனை இல்லை, நிலைக்குத்தாக மேலோக்கு நாங்கள் கீறிட்டோம், அதாவது நிறைய தாக்கட்கோட்லேயே வரும். ஆனால் இங்கே பிள்ளைகள் இந்த சாய்தளத்துக்கு செங்குத்தானது ஒரு வேளை இது ரெண்டுக்கும் இடையால் போகலாம், அல்லது இதுக்குள்ளால் போகலாம். விளங்குதா? எங்களுக்கு தெரியாதான பிள்ளைகள், நீங்கள் படங்கள் ஒவ்வொரு நேரம் இந்த தீட்டாட பெருமானத்தை நீங்கள் மாற்றிக்கிற நேரம் இந்த விசைகள் எதுக்குள்ளால் போகும்ன்றது உங்களுக்கு ஒரு குழப்பமாண்டு வரும். அப்போ எங்களுக்கு அடுத்தது என்ன தேவைன்றால், இந்த சாய்தளத்தினால் வழங்கப்பட்ட மருதாக்கம்ன்றது எப்படி வரும்ன்றது எங்களுக்கு தேவை. சரியா பிள்ளை? எப்படி வரும்னு தேவை. அப்போ நாங்கள் இதில் எல்லா விஷயங்களும் குறிச்சிட்டோம். இப்போ கேள்வி என்னது பிள்ளைகள், தீட்டாவை குறைக்கிற நேரம் என்ன செய்யுமாம், சமநிலை குழம்புமா? அப்போ உங்களுக்கு அதுலேருந்து விளங்கும். இப்போ தீட்டாவை குறைக்கிற நேரம் எப்படி சமநிலை குழம்பும் என்றதும் ஒரு முடிவு வேணும் எங்களுக்கு. இப்போ குறைக்கிற நேரம் என்ன செய்யும் பிள்ளைகள், இந்த ரெண்டு குட்டிகளும் எதிரே திசையில் நகர இது கீழே வரும். விளங்குதா? அதான் சமநிலை குழம்புதல். கிட்டத்தட்ட அதே தான். விளங்குதா? அதே கேள்வி தான். அப்போ சமநிலைன்றது எப்படி குழம்பும் என்றால், இது ரெண்டும் விலக இந்த கூட்டு கீழே வரும். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த R2 பூஜ்ஜியம் ஆகும். அதாவது தீட்டாவோட இழிவு பெருமானத்தில் இது ரெண்டும் மட்டுமட்டாக பூஜ்ஜியமாக தொடங்கும், அதாவது மட்டுமட்டான சமநிலையில். அப்போ மட்டுமட்டான சமநிலை பிள்ளைகள் இது ரெண்டும் பூஜ்ஜியம் என்றால், இப்போ நான் என்ன செய்ய போகிறோம்னால், அங்கால தனியாக இதையும் எடுத்து அது ரெண்டுலேயும் தாக்குற விசைகளை தனியாக கீறி காட்ட போகிறோம். விளங்குதா? இதை அழிக்கிறேன் நான். பிள்ளைகள் இப்போ இதில் இப்படி ஒரு R1, அடுத்த R1 இப்படி, அடுத்த இதில் W இப்படி. விளங்குதா? W இது முதலாவது மேலே இருக்கிற குற்றி. சரி, அப்படி அடுத்த இந்த கோளம் உருளை. இப்போ இதில் தாக்குற ஒரு விசை W, அடுத்தது R2, அடுத்தது பிள்ளைகள் R1. இது பிள்ளைகள் R1. இப்போ உங்களுக்கு நான் என்ன சொன்ன பிள்ளைகள், மட்டுமட்டான சமநிலை தீட்டாவோட இழிவு பெருமானம். மட்டுமட்டான சமநிலையின் போது இது கிட்டத்தட்ட பூஜ்ஜியமாகும். விளங்குதா? அதாவது சமநிலை குழம்புற நேரம் பிள்ளைகள் இது ஒன்றை விட்டு ஒன்று விலகிறதுக்கு பார்க்கும். விலகிற மட்டுமட்ட இது ரெண்டுக்கு முடியலான தொடுகை இல்லாமல் போகும். அந்த சந்தர்ப்பத்தில் R2 பூஜ்ஜியம். விளங்குதா பிள்ளைகள்? அப்போ R2 பூஜ்ஜியம் என்றால், விளங்குதா பிள்ளைகள், இந்த R2 பூஜ்ஜியம் என்றால், அப்போ மட்டுமட்டான சமநிலையில் நான் இதை கருதுனால் அந்த விஷயம் போட தேவையில்லை. R2 பூஜ்ஜியம். விளங்குதா? அப்போ R2 பூஜ்ஜியம் என்றால் அதில் போட தேவையில்லை. அப்போ மட்டுமட்டான சமநிலை தானே பிள்ளைகள். அப்போ மட்டுமட்டான சமநிலை என்றால் இங்கே பாருங்க பிள்ளைகள், இதில் நிலைக்குத்தாக கீழ் நோக்கி ரெண்டு விசைகள் வருது. விளங்குதா? இதில் தாக்குற விசைகள் இந்த ரெண்டு விசைகளாக கருதலாம். ஏன் R2 இல்லாமல் போயிட்டு பூஜ்ஜியமாக போகுது. அப்போ இதில் ரெண்டு விசைகள் தொழிற்படுது. மூன்றாவது ஒரு விசை என்ன செய்யும், இந்த சாய்தளத்தால் வழங்கப்படும். அந்த விசை என்ன செய்யணும் பிள்ளைகள், இந்த ரெண்டு விசைகளையும் சமப்படுத்தணும். அதை வழங்க மூன்று விசையும் சமநிலை. அவனால் யோசிக்கிறேன், இது ரெண்டுக்குமான விளையில்ன்றது இது ரெண்டுக்கும் இடையில் வரும் தானே. இந்த W-க்கும் R1-க்கும் இடையிலான விளையில்ன்றது இது ரெண்டுக்குமா இடையில் வரும். அப்போ மூன்றாவது விசை அதை பேலன்ஸ் பண்ணணும்னால் அதுவும் இது ரெண்டுக்கும் இடையால் போகணும். அதுவும் இது ரெண்டுக்கும் இடையால் போகணும். அதான் ஒரு R3 எடுக்கிறேன்.
அப்போ விளங்குதா பிள்ளைகள்? அப்போ R3 என்றது கட்டாயம் இந்த R1க்கும் Wக்கும் இடையால் போகணும். இந்த இடத்துல இருந்து R3 இது விளங்கிட்டா? அப்போ இந்த கேள்வியை பொறுத்த மட்டும் நாங்கள் முதலாவது எடுத்த முடிவு என்னது, சமநிலை குழம்புற நேரம் R2 என்னது பூஜ்ஜியமாக போயிடும். அடுத்தது R2 என்றது பூஜ்ஜியமாக போகுது என்றால் மட்டுமட்டான சமநிலைக்கு இந்த R3 என்றது, அதாவது இந்த சாய்தளத்தினால் வழங்கப்பட்ட மரதாக்கம் என்றது Wவுக்கும் R1க்கும் இடையால் போகும். இது ரெண்டும் மிக முக்கியமான முடிவுகள். இப்போ இதுக்கு பிறகு தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், கேள்வி செய்கிறதுக்கு ஆரம்பிக்க போகிறோம். சரி, நாங்கள் கேள்வி ஆரம்பிட்டு போவோம். இப்போ உங்களுக்கு பிள்ளைகள் விளங்கணும். இப்போ இந்திர மையம் இது மூண்டையும் இணைக்கிற இந்த விசைகளை பாருங்கள். நான் விசையை குறிச்சிருக்கிறேன் தானே பிள்ளை, இந்த மூண்டையும் இணைக்கிற மாதிரி யோசிங்களோட உங்களுக்கு விளங்குறது இந்த இடத்துல ஒரு சமபக்க முக்கோணம் விளங்குதா? ஏன் இந்த பக்கம் R என்றால் இதுவும் R 2R, இதுவும் 2R, இதுவும் 2R என்றால் இது ஒரு சமபக்க முக்கோணி. சமபக்க முக்கோணியிலே இந்த கோணம், அதாவது ஒரு கோணம் என்றது 60 பாகை, இந்த W என்றது அந்த 60 பாகை இருசமாக கூறிடும். அப்போ இந்த கோணம் 30 பாகை, இது 30 பாகை, இது ரெண்டும் 60 பாகை. விளங்குதா? இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் 60 பாகை. சரியா பிள்ளை? அப்போ கதைக்கிற விஷயம் விளங்குதா பிள்ளை? இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா பிள்ளை, இப்போ நாங்கள் சமநிலை இந்த கருத போகிறோம். முதலாவது என்ன செய்யும், விசைகளை சமப்படுத்துவோம். விசைகளை சமப்படுத்தணும்னா கட்டாயம் இந்த R1 எல்லாம் ஒரு கிடையோட ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் இருக்குது. அப்போ நாங்கள் சமப்படுத்த நேரம் இந்த கோணம் தேவை. Wன்றது நிலைக்குத்தா ஓகே. இப்போ இந்த R3 என்றது ஒரு குறிப்பிட்ட கோணத்தில், இதை நாங்கள் கூறுபடுத்துகிற நேரம் அதுக்குரிய கோணங்கள் தேவைப்படும். இப்போ நாங்கள் என்ன செய்வோம் இந்த இடத்துல, அப்போ அதுக்கு பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், இப்போ இது 30 பாகைனால் இது 30 பாகை. விளங்குதா? இதுவும் 30 பாகை. இப்போ இதில் பாருங்கள் பிள்ளைகள், இப்போ இந்த கோணம் 60 பாகை என்றால், இந்த கோணம் 60 பாகை என்றால் இது 60 பாகை, ஆக இதுவும் 60 பாகை. விளங்குதா? இது 60. இங்கே பாருங்கள், இது நிறையில் நான் தாக்கல் போட்டு நிட்டுறேன். இது தீட்டா வந்தால் விளங்கணும் அவங்களுக்கோ, இது தீட்டா வந்தால் இது 90 பாகை. இதை நிலைக்குத்து கூட தானே பிள்ளை, இது 90 பாகை. இப்போ இது 90 மைனஸ் தீட்டா, இது 90 மைனஸ் தீட்டாவுனால் இது 90 மைனஸ் தீட்டா. இப்போ இது செங்குத்து. விளங்குதா? இந்த மேற்பரப்பு செங்குத்து தானே இந்த R3. இது 90 மைனஸ் தீட்டா வந்தால் இந்த கோணம் தீட்டா. விளங்குதா? இந்த கோணம் தீட்டா. அதாவது நிலைக்குத்து கோட்டோட, அதாவது நிலைக்குத்து கோடுன்றது W தாக்கட் கோடு, அதோட இந்த R3 அமைக்கிற கோணம் தீட்டா. சரியா? விளங்குதா அவங்களுக்கும்? எங்களுக்கு கணித்தெல்லாம் R2 வரப்போகிற ஏன் நாங்கள் R2 நாங்கள் 0 எடுக்க போகிறோம். அப்போ R1 வரும், R1க்குரிய கோணத்தை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அதே இந்த இடத்துல 60 பாகையாக வரும், இந்த இடத்துல நிலைக்குத்தோடு 30 பாகையில் வரும். விளங்குதா? இந்த இடத்துல கிடையோடு 60 பாகையில் வரும். விளங்குதா? சரி, நாங்கள் கோணங்களை என்ன செய்துட்டோம், ஓரளவு குறிச்சிட்டோம். இதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யலாம், இந்த R3 நாங்கள் நிலைக்குத்தாகவும் கிடையாது கூறுபடுத்தலாம். எங்களுக்கு கோணம் தெரியும் தீட்டாண்டது. R1 நாங்கள் பிரிக்கலாம். அதே இங்கே R1க்குரிய பெருமானம் 30 பாகை, R2 எங்களுக்கு கணிப்பில் வரப்போகிற இல்லை. சரியா பிள்ளை? இவ்வளவு தான் இந்த கேள்வியில் இருக்கிற விஷயங்கள். அப்போ இதுக்கு வரும் நாங்கள் என்ன செய்வோம், இனி கணித்தல் தான். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னா, இப்போ சமநிலை தானே. இப்போ சமநிலை என்றதால் நாங்கள் இந்த ஏ என்ற இது ஏ தானே பிள்ளைகள், ஏ இல்லை இது ஏ, இது பி, சி. அப்போ ஏக்கும் பிக்கும் இப்போ இதுக்குமான விசைகள் ஒரே மாதிரி விசைகள், சமநிலை ஒரே மாதிரி தான் இருக்கும். நாங்கள் இதையும் நாங்கள் எடுத்து என்ன செய்வோம், சமநிலைக்கான தொடர்பு எழுதி பார்ப்போம். என்ன செய்யலாம் கேட்ட கேள்வி, தீட்டாவிட இழிவு பெருமானம். இப்போ தீட்டாவிட இழிவு பெருமானம் இருக்கிற நேரம் தான் R2 0. அப்போ நாங்கள் இங்கே செய்ய போகிறது தீட்டாவிட இழிவு பெருமானத்துக்கு தான். விளங்குதா? அது விளங்குதா? தீட்டாவிட இழிவு பெருமானம் தான் இப்போ நாங்கள் கணக்கு செய்ய போகிறோம். அப்போ எங்களுக்கு வாரத்தில் இந்த தீட்டாவிட நாங்கள் பெருமானம் கண்டுபிடிச்சி சுருக்கிட்டு போகிற நேரம் ஒரு பெருமானம் வருமே, அதுன்றது தீட்டாவிட இழிவு பெருமானம். விளங்குதா? அப்போ நாங்கள் இழிவு பெருமானத்துக்கு R2 0 எடுத்துட்டோம், R2 0 எடுத்துட்டோம். இதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்வோம், எழுதி கொண்டு போவோம். இப்போ ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் என்ன செய்வோம், இவருடைய சமநிலையை பார்ப்போம். இந்த கோணம் 30 பாகை. அப்போ R1 cos 30, R1 cos 30, 2R1 cos 30 சமன் என்னத்துக்கு சமன், Wக்கு சமன். முதலாவது 2R1 cos 30 சமன் W. விளங்குதா? இது
விளங்குதா பிள்ளைகள்? அப்போ இதிலேருந்து கொஸ் 30க்கு √3/2 விளங்குதா? அந்த 2வும் இதுவும் வெட்டுப்பட்டால் R1 √3 சமன் W. ஆகவே R1 சமன் W/√3. இது முதலாவது. இப்போ கேள்வியை பாருங்கள் பிள்ளைகள். தீட்டாவின் இழிவு பெருமானம் கேட்டுட்டு எல்லாம் tan θ கேட்டுக்கிறாங்க. அப்போ tan θ எங்களுக்கு வேணுமே. சரியா பிள்ளை? tan θ வேணும். நாங்கள் அடுத்த இப்போ நாங்கள் இங்கே என்ன செய்தோம்? இந்த கோணத்தில் சமநிலையை கருதினோம். இப்போ இது 3 கோளங்களையும் நாங்கள் கருதுகிற நேரம், இந்த 3 கோளங்களையும் கருதுகிற நேரம், இந்த 3 கோளத்தையும் ஒரு தொகுதியாக எடுக்கிற நேரம், அந்த தொகுதியில் தாக்குற விசைகளாக இது 3டையும் நிறைன்றது 3W கீழ் நோக்கி தாக்கும். அதே மாதிரி இதாலேயும் வழங்கப்பட்ட இந்த 2 மறுதாக்கங்கள் R3 நிலைக்குத்து கூறுகள் ரெண்டும் இந்த தொகுதியில் தாக்கப்படுது. மற்ற எல்லாமே என்ன செய்யும் போகுது? இந்த R1 பேலன்ஸ் ஆகிடும், இந்த R1 பேலன்ஸ் ஆகிடும், இந்த R2 இது 0 தானே, அது பிரச்சனை இல்லை. பிள்ளைகள் இதை 3ஐயும் நாங்கள் தொகுதியாக எடுக்கிற நேரம் இதில் தாக்குற 2 விசைகள், ஒன்று இது 3ஐயும் நிறை, அடுத்தது இந்த சாய்தளங்களால் வழங்கப்பட்ட மறுதாக்கங்கள் R3. இப்போ நிலைக்குத்து சமநிலையை கருதுகிற நேரம் இந்த 3ஐயும் நாங்கள் தொகுதியாக எடுத்து கருதுகிற நேரம் இங்கே பாருங்கள் பிள்ளைகள், இந்த R3 அது நிலைக்குத்தோடு அமைக்கிற குணம் θ. ஆகவே R3 cos θ, இங்காலையும் ஒரு R3 cos θ. ஆகவே 2R3 cos θ சமன் 3W. இப்போ பிள்ளைகள் இப்போ இந்த இடத்துல R3 cos θ வந்துருக்குது. விளங்குதா? R3 cos θ வந்துருக்குது. எனக்கு tan θ வேணும், அதாவது tan θ வேணும். இப்போ இதுக்குள்ளே தீட்டான்றது கொஸ்ஸோட வந்துருக்குது. அப்போ tan θ வேணும் என்றால் நாங்கள் ஆரம்பத்தில் எங்களுக்கு தெரிஞ்ச அனுபவம் நிறைய இருக்குது தானே பிள்ளைய, நாங்கள் கேள்வியில் செய்த அனுபவத்தில். அப்போ நான் யோசிக்கிறேன், இங்கே cos θ வந்துருக்கு தானே, அப்போ sin θ ஒன்று வந்தால் அந்த sin θவை cos θவை பிரிக்க எனக்கு tan θ வரும். நான் இதுக்குள்ளே இன்னும் ஒரு தொடர்பு ஏற்படுத்தணும், அதுக்குள்ளே sin θ வரணும். அப்போ இதை நிலைக்குத்தாக மடிக்கிற நேரம் கொஸ் வரும், கிடையாக மடிக்கிற நேரம் சைன் வரும். விளங்குதா? கிடையாக மடிக்கிற நேரம் சைன் வரும். என்ன அப்போ நான் என்ன செய்ய போகிறோம்? இதில் கிடை சமநிலையை பார்க்க போகிறேன். விளங்குதா? இதில் கிடை சமநிலையை பார்க்க போகிறேன். இந்த கோலத்தில் கிடை சமநிலை யோசிங்க எப்படி வரமாண்டே. இதில் கிடை சமநிலை யோசிங்க பிள்ளைகள். இந்த R2 0, அது விளங்கிட்டா? இந்த R2 0 எடுத்தால் நாங்கள் மினிமம் இந்த குறைஞ்ச வருமானத்தை கண்டுபிடிக்க போகிறோம். இது 0 போயிடும். கிடையாக தாக்குற விசைகள் R2 sin θ. R2 sin θ, R2 இல்லை R3 sin θ, அது சமன் வலது பக்கம் R3 sin θ, அதே மாதிரி இடது பக்கமாக R1 cos 60. R1 cos 60 இது என்னங்க? R1 cos 60 பாருங்க. அப்போ இதில் இருந்து பிள்ளைகள் R3 sin θ, இங்கே R3 cos θ. இப்போ இதனை நாங்கள் பிரித்தோம்னால் எங்களுக்கு எதில் வரணும் பிள்ளைகள்? பெருமானங்கள் வரணும். இங்கே நாங்கள் என்ன செய்யலாம்னா இதை சுருக்கலாம். R1க்கு பதிலாக W/3 போடலாம். cos θக்கு பெருமானம் தெரியும். இதை நாங்கள் பிரிக்கிறோம், W வெட்டுப்படும். விளங்குதா? இப்போ W நாங்கள் எடுத்ததானே பிள்ளை, இதில் நிறைகள் தரல, ஆன்சர்லேயும் என்னது W இல்லை. நாங்கள் அதை இல்லாமல் பண்ணணும். அப்போ எங்களுக்கு விளங்குது R1க்கு பதிலாக நான் W/√3 போடுறேன் என்றால் இந்த W இந்த W வெட்டுப்படும். நான் பிரிக்கிற நேரம் விளங்குதா? நான் இதை திரும்ப எழுதுகிறேன். R3 sin θ சமன் R1க்கு பதிலாக W/√3 cos 60. cos 60 பெருமானம் என்ன பிள்ளை? ½ சரியா? cos 60 பெருமானம் ½ சரிதான் பிள்ளை நான் செய்தது. ஒரு கையோ பாருங்கள் சரியாண்டி. சரி நாங்கள் தொடர்ந்து சுருப்போம். R3 sin θ சமன் W/2√3. இங்கே R3 cos θ சமன் 3/2 W. விளங்குதா? அப்போ இது என்ன செய்ய முடியும்? நாங்கள் திருப்பி இன்னொரு வரி எழுதுவோம். 3W/2 இது நாங்கள் இதால் பிரிப்போம். அப்போ R3 sin θ R3 cos θ எழுதுவோம் நாங்கள்.
விளங்குதா பிள்ளைகள்? அப்போ இது டபிள்யூக்கு 2 √3, அதே மாதிரி இது என்னது 3 டபிள்யூக்கு 2 வரும். இப்போ நான் இதை எப்படி எழுதுறேன் உங்களுக்கு விளங்குறதுக்காக, டபிள்யூக்கு 2 √3 எங்கது கொஸ்டின் தானே பிள்ளைகள். அப்போ இது பிரிவர நேரம் 2 மேலே போகும், 2 3 டபிள்யூ வரும். விளங்குதா? 3 டபிள்யூ. இப்போ இந்த ரெண்டும் மட்டுப்படும், டபிள்யூ மட்டுப்பட்டால் இப்போ இதுக்குரியது tan θ என்னென்னு வரும் பிள்ளைகள்? இங்கே 3, இங்கே √3, அப்போ 1/3 √3 வரும். விளங்குதா? 3 √3. அப்போ இது என்னது? தீட்டாவின இடிவு பெருமானத்தின் டேன் பெருமானம் இப்படி வரும். விளங்குதா பிள்ளைகள்? நாங்கள் என்ன செய்த மாதிரி அப்போ கொஞ்சம் ஒரு வேலைப்பாடான ஒரு கேள்வி தான் பிள்ளைகள். சரியா? ஒரு வேலைப்பாடான கேள்வி தான். இப்போ இதில் முக்கியமானது விசைகளை குறிக்கிறது. இப்போ சமநிலையின் போது என்ன நிபந்தனை நாங்கள் எடுக்கிறோம்? சமநிலை குழம்புற நேரம் R2 0 ஒரு எடுக்க நாங்கள் ஒரு முடிவை வச்சு தானே என்ன செய்கிறோம், அதுக்கு பிறகு கல்வியை தொடர்ந்து கொண்டு போகிறோம். அடுத்தது நாங்கள் முக்கியமானது இந்த விசையை குறிக்கிறது, R3 என்றதை குறிக்கிறது. R3 நான் எப்படி குறிச்சேன்னா உங்களுக்கு இங்கே இருக்கும். இப்போ இதில் WRக்கு விளையில் வரணும் என்றால் இது 2க்கும் இடையில் வரும். அப்போ அது சமப்படுத்தணும் என்றால் அது 2க்கும் இடையால் மற்ற விசை வந்திருக்கணும். விளங்குதா?